ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ நண்பர்களே. ஐபிஎல் 2025 மேட்ச் நம்பர் 5 குஜராத் வெர்சஸ் பஞ்சாப் அந்த மேட்ச்க்கான ப்ரிவியூ தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். குஜராத் டைட்டன்ஸ் அகமதாபாத்தில் ஹோமில் இந்த மேட்சை விளையாட போகிறாங்க. போன சைக்கிளில் புதுசாக வந்த டீமில் இவங்களும் ஒருத்தங்க. ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சக்ஸஸ் ரேட் வச்சிருக்கக்கூடிய ஒரு டீம். அவங்களோட ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணாங்க. தென் செகண்ட் சீசனில் ரன்னர்ஸ் அப்பாக முடிச்சாங்க. பட் போன சீசனில் 8th பிளேஸில் முடிச்சிருக்காங்க. போன வருஷம் அந்த ஹர்திக் பாண்டியோட ட்ரேட் மட்டும் நடக்காமல் இருந்திருந்தது அப்படின்னா இவங்க போன வருஷமும் பிளேயர்ஸ்க்கு குவாலிஃபை ஆகியிருந்திருப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் டீம். ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் வின் பர்சன்டேஜ் வச்சிருக்கக்கூடிய ஒரு டீம். ஆப்வியஸ்லி அவங்க வெறும் 3 சீசன் தான் ஆடிருக்காங்க, 45 மேட்சஸ் தான் ஆடிருக்காங்க. அப்படின்னாலும் அதில் 28 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு டீமாக தான் இருந்திருக்காங்க. இவங்களும் எஸ்ஆர்எச் போலவே பவுலர்ஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு டீம். குறிப்பாக இவங்களோட ஹெட் கோச் ஆஷிஷ் நெரா அவர் பவுலர்ஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி ஸ்குவாடில் நிறைய பவுலர்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. போன வருஷமே சுப்மன் கில்க்கு கேப்டன்சியை கொடுத்தாங்க. அவரோட லீடர்ஷிப்பில் வெறும் 5 out of 14 கேம்ஸ் தான் அவங்களால வின் பண்ண முடிஞ்சது. பட் இந்த டைம் இந்த சீசனில் அதோட நிறையவே மேட்சஸ் அவங்களால வின் பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல ஸ்குவாடை தான் எடுத்து வச்சிருக்காங்க. அண்ட் அட் த சேம் டைம் போன சைக்கிளில் ஜிடி கிட்ட 3 ப்ராப்பர் மேட்ச் இன்னிங் பவுலர்ஸ் இருந்தாங்க. ஷமி, நூர் அகமது அண்ட் மோஹித் சர்மா. இவங்க 3 பேரும் 3 ஃபேஸஸ் ஆஃப் த கேம்ஸ், பவர் பிளே, மிடில் ஓவர்ஸ், டெத் ஓவர்ஸ் எல்லாத்துலேயும் நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. க்ரூஷியல் மேட்ச் வினிங் பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துருக்காங்க. க்ரூஷியல் பிரேக் த்ரோஸ் கொடுத்துருக்காங்க. பட் அவங்கள ஆக்ஷனில் திருப்பி எடுக்க முடியாதது ஜிடியை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ட்ராபேக். இப்போது இந்த ஸ்குவாடில் இருக்க மீதி பவுலர்ஸ் வச்சு அவங்களோட ஷூஸை எப்படி ஃபில் பண்ண போகிறாங்க அப்படின்றத இந்த சீசனில் நம்ம பார்க்கணும். அண்ட் அடுத்ததாக இந்த பக்கம் பஞ்சாப் கிங்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஐபிஎல்ல இது வரைக்கும் ட்ராஃபியை வின் பண்ணாத இன்னொரு டீம். ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே போரான ட்ராக் ரெக்கார்டு வச்சிருக்க ஒரு டீம். நிறைய டீம் பாட்டம் ஆஃப் த டேபிளில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. பிளே ஆஃப்ஸ்க்கு இது வரைக்கும் 2 டைம் தான் குவாலிஃபை ஆகியிருக்காங்க. ஒரு டைம் ஃபைனல்ஸ்க்கு போனாங்க. பட் அதையுமே கேகேஆர் கூட லூஸ் பண்ணாங்க. ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலேயே இந்த 18 சீசன்ஸில் மொத்தம் 17 கேப்டன்ஸ் வச்சு விளாண்ட ஒரே டீம் பஞ்சாப் கிங்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி அவங்களோட ஜேர்னி ஃபுல்லாகவே நிறைய விஷயங்களில் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்திருக்கக்கூடிய ஒரு டீம். பட் இந்த டைம் அவங்க ஆக்ஷனில் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்ஷனில் ஆல்மோஸ்ட் எல்லா நல்ல பிளேயருக்கும் பிட் பண்ணாங்க. ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்குவாடை தான் எடுத்து வச்சிருக்காங்க. போன வருஷம் ஐபிஎல் வின்னிங் கேப்டனான ஸ்ரேயஸ் ஐயரை ஆக்ஷனில் எடுத்து அவர் இங்கே கேப்டனாக நேம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரிக்கி பாண்டிங்கையும் ஹெட் கோச்சாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ரிக்கி பாண்டிங் இது வரைக்கும் ட்ராஃபியை வின் பண்ணாத ஒரு டீமை கோச் பண்ணி அவங்கள ட்ராஃபியை லிஃப்ட் பண்ண வைக்கிறது ஒரு நல்ல சேலஞ்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி இந்த ரிக்கி பாண்டிங் அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் காம்போ 2020 டெல்லி கேபிட்டல்ஸை அவங்களோட ஃபைனல்ஸ்க்கு எடுத்துகிட்டு போனாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எம்ஐ கூட தோத்தாங்க. பட் அதை இந்த டைம் சரி பண்ணி இவங்க 2 பேரும் பஞ்சாபை அவங்களோட ஃபர்ஸ்ட் ட்ராஃபியை வின் பண்ண வைப்பாங்களா அப்படின்றத இந்த சீசனில் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் ரீசெண்ட் டைம்ஸில் அவர் தொட்டதெல்லாம் தங்கமாக மாறிட்டுருக்கு. அவர் எல்லா டோர்னமெண்ட்ஸ்லையும் செம்ம கன்சிஸ்டன்ஸாக ஆடி கொடுத்துட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த டோர்னமெண்ட்ஸையும் வின் பண்ணிகிட்ருக்காரு. அவரோட அந்த வின்னிங் ஸ்ட்ரிக் இங்கேயும் தொடருமா அப்படின்றத பார்ப்போம். அண்ட் ஓவராலாக பார்க்குறப்போ பஞ்சாப் கிங்ஸ் நிஜமாவே ஒரு நல்ல ஆல்ரவுண்ட் ஸ்குவாட் தான் எடுத்து வச்சிருக்காங்க. பிளே ஆஃப்ஸ் போகிறதுக்கான வாய்ப்பு அவங்கள பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பிரகாசமாக இருக்குது. அண்ட் ஹெட் டு ஹெட் இந்த 2 டீமும் ஐபிஎல் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் 5 மேட்சஸ் ஆடிருக்காங்க. குஜராத் அதில் 3 மேட்சும், பஞ்சாப் அதில் 2 மேட்சும் வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே அகமதாபாத்தில் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ரொம்பவே நல்ல பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட். செகண்ட் இன்னிங்ஸில் டியூ வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கும். ஸோ சேசிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கிரவுண்டு. இங்கே பவர் பிளேயில் இனிஷியலாக ஸ்விங் அண்ட் சீ மூமெண்ட்ஸ் கிடைக்கும். முகமது ஷமி அதை வச்சு இங்கே ஏகப்பட்ட விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அண்ட் அதே மாதிரி மோஹித் சர்மாவும் இங்கே அவரோட சேஞ்ச் ஆஃப் பேஸை வச்சு நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இவங்க 2 பேர் தான் ஆப்வியஸ்லி இங்கே இந்த லாஸ்ட் ஃபேஸில் நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. இவங்களை தாண்டி வேறு இங்கே யார் நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஹர்திக் பாண்டியா, ரஷீத் கான், நூர் அகமது இவங்க தான் இங்கே டாப் விக்கெட் டேக்கர்ஸாக இருக்காங்க. ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் எர்லியான் நியூ பாலை ஸ்விங் அண்ட் சீம் பண்ணக்கூடிய பவுலர்ஸ், அப்புறம் ஓல்டு பாலில் நிறைய சேஞ்ச் ஆஃப் பேஸ் போடக்கூடிய பவுலர்ஸ், அண்ட் ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக லெக் ஸ்பின்னர்ஸ் ரொம்பவே பிரில்லியண்ட்டாக போடக்கூடிய அட்டாக்கிங் லெக் ஸ்பின்னர்ஸ் தான் இங்கே நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அண்ட் பேட்டிங் வைஸும் இங்கே யார் நிறைய ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா விராட் கோலி, சுப்மன் கில், சாய் சுதர்ஷன் இந்த மாதிரியான கிளாசிக்கல் பேட்ஸ்மேன்ஸ் தான் இங்கே நிறைய ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இனிஷியலாக கொஞ்சம் டைம் எடுத்து செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறம் பெரிய இன்னிங்ஸ் ஆடக்கூடிய கிளாசிக்கல் பேட்ஸ்மேன் தான் இங்கே நிறைய ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் இங்கே எர்லி பிரேக் த்ரூஸ் வரல, பேட்ஸ்மேன் கொஞ்சம் செட்டில் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்கள ஸ்டாப் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ரன் ஸ்பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இங்கே வெதர் கண்டிஷன்ஸும் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ஃபோர்காஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு, ரொம்பவே கிளியராக இருக்குன்னு போட்டிருக்கு. பட் ஆஃப்டர்நூன் டைமுக்கும் நைட் டைமுக்கும் கம்பேர் பண்ணோன்னா டெம்பரேச்சர் ரொம்பவே ரேப்பிடாக ட்ராப் ஆகுது. ஸோ இங்கே டியூ வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதை காம்பேட் பண்ணுறதுக்கு செகண்ட் இன்னிங்ஸில் இன்னொரு பால் கொடுப்போம் அப்படின்னு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுற டீம்ஸ்க்கு அது ஒரு சின்ன அட்வான்டேஜாக இருக்கும். அண்ட் சேஸ் பண்ணுற டீம்ஸ்க்கும் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்க போகுது. அண்ட் இங்கே இந்த லாஸ்ட் ஃபேஸில் ட்ரெண்ட்ஸ் எப்படி போயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே மொத்தம் 30 மேட்சஸ் ஆடிருக்காங்க. அதில் பேட்டிங் ஃபஸ்ட் பண்ண டீம் 13 மேட்சும், சேஸ் பண்ண டீம் 17 மேட்சஸும் வின் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் 26.51 at 8.52 runs per over. Second innings average 27.28 at 8.53 runs per over.
ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 170, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 154, highest first innings total 234 for 4 India vs New Zealand in 2023, highest second innings total 200 for 7 Punjab Kings vs GT போன வருஷம் அடித்தாங்க. அதுவே ஹையஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் சேஸும் அதுதான் 200 for 7 பஞ்சாப் வெர்சஸ் ஜிடி. ஸோ இந்த ஸ்டாட்ஸை வச்சு பார்க்குறப்போ நைட் டைமில் டியூவும் வரும் அப்படிங்கிறதுனால இங்கே சேசிங் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் இந்த 30 மேட்சஸையும் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் ஒரே ஒரு டைம் தான் 180+ ஸ்கோரை சக்ஸஸ்ஃபுல்லாக சேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே ஆவரேஜ் மீன் ஸ்கோருமே 162 தான். அதுலேருந்து ஒரு 20 ரன்ஸ் நம்ம பஃபராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 182 வருது. ஸோ இங்கே ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுற டீம்ஸ் 180 to 190 மேலே அடிச்சிட்டாங்க அப்படின்னா அது ஒரு டிஃபெண்டபிள் டார்கெட்டாக இருக்கும். அண்ட் அதுவே ஃபஸ்ட் பவுலிங் போகிற டீம்ஸ் அவங்களோட ஆப்பனன்ஸை ஒரு 160 to 170 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுவுமே ஒரு நல்ல சேசபிள் டார்கெட்டாக தான் இருக்கும். அண்ட் இங்கே பவுலர்ஸும் எப்படி போட்டிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 240 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. 25.57 ஆவரேஜில் 8.62 எக்கனாமியில் போட்டிருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் 100 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. 33.87 ஆவரேஜ் 7.96 எக்கனாமியில் போட்டிருக்காங்க. எக்கனாமி வைஸ் ரெண்டு பவுலர்ஸ்க்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஸ்பின்னர்ஸ் இங்கே 100 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காங்க. அதுலேயும் யார் நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரஷீத் கான், நூர் அகமது, யுஸ்வேந்திர சஹல் இந்த மாதிரி ரிஸ்ட் ஸ்பின்னர்ஸ், ஜென்யூன் விக்கெட் டேக்கர்ஸ், எக்ஸ்ட்ரீம்லி பிரில்லியன்ட் அண்ட் அட்டாக்கிங் ஸ்பின்னர்ஸ் தான் இங்கே விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. எல்லா ஸ்பின்னர்ஸ்னாலையும் இங்கே விக்கெட்ஸ் எடுக்க முடியாது. அதனால தான் ஸ்பின்னர்ஸோட அவரேஜ் இங்கே 33க்கு மேலே இருக்குது. அண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இங்கே நிறைய விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க. ஸ்பின்னர்ஸை விட 2.4 டைம்ஸ் அதிகமான விக்கெட்ஸ் இங்கே எடுத்திருக்காங்க. ஸோ இங்கே இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எந்த டீமோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லா போடுறாங்களோ, முக்கியமாக பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் எந்த டீமோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லா போடுறாங்களோ அவங்க தான் இந்த மேட்ச் வின் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. தென் அடுத்ததாக பிளேயிங் லெவன் பார்த்தோம்னா ஜிடியோட பிளேயிங் லெவனில் சுப்மன் கில் அண்ட் பட்லர் ஓப்பனிங், அதுக்கப்புறம் நம்பர் 3 சாய் சுதர்ஷன். இவங்க 3 பேருமே செம்ம கன்சிஸ்டண்ட்டான பேட்ஸ்மேன். இந்த கிரவுண்டில் இவங்க நிறைய ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எவ்ரி ஐபிஎல் சீசன் மினிமம் 450 to 500 ரன்ஸ் ஈஸியாக அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன். அந்தளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக ஆடக்கூடிய 3 பேட்ஸ்மேன். இவங்க 3 பேரில் யாராவது ஒருத்தர் செட்டில் ஆகிட்டாங்கன்னா கூட அதுக்கப்புறம் ஜிடியோட ரன் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அந்தளவுக்கு ஒரு நல்ல டாப் ஆர்டரை வச்சுருக்காங்க. கன் டாப் ஆர்டராக இது இருக்குது. அதுக்கப்புறம் நம்பர் 4 எய்தர் இவங்க ஷர்ஃபின் ரதர்ஃபோர்ட் ஆடலாம், இல்லைனா கிளென் ஃபிலிப்ஸ் ஆடலாம். கிளென் ஃபிலிப்ஸ் ஆடுறப்போ இவங்க இன்னும் கொஞ்சம் பின்னாடி நம்பர் 6 மாதிரி ஆடலாம். பட் ஷர்ஃபின் ரதர்ஃபோர்டை ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்றப்போ நம்பர் 4 அவர் ஆடலாம். ஃபிலிப்ஸ் ஃபீல்டிங்கில் சொல்லவே வேணாம், பறந்துக்கிட்டே இருப்பார். ஃபீல்டிங்கில் ஒரு 10 ரன் டெஃபினட்டாக சேவ் பண்ணி கொடுப்பாரு. ஒரு சில அன்பிலீவபிள் கேட்சஸ் எடுத்து ஒரு சில விக்கெட்ஸும் எடுத்து கொடுப்பார். அப்படிங்கிறதுனால நான் கிளென் ஃபிலிப்ஸை ப்ரிஃபர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஷாருக் கான் அண்ட் வாஷிங்டன் சுந்தர் 2 நல்ல மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். ஷாருக் கான் இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக பெரிய ஷாட்ஸும் ஆடுவார். கடைசி நேரத்தில் ஒரு ஃபினிஷிங் ரோலும் பண்ணி கொடுப்பாரு. அப்பப்போ ஆஃப் ஸ்பின்னும் போடுவார். அதே மாதிரி வாஷிங்டன் சுந்தர் ஒரு நல்ல ஆஃப் ஸ்பின்னர், பவர் பிளேலையும் போடுவார். தென் அதுக்கப்புறம் 2 நல்ல ஃபினிஷர்ஸை வச்சிருக்காங்க, ராகுல் தேவாட்டி அண்ட் ரஷீத் கான். இவங்க 2 பேரும் ஜிடிக்கு நிறைய மேட்சஸ் வின் பண்ணி கொடுத்துருக்காங்க, நிறைய மேட்சஸ் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களோட பேட்டிங் ஆர்டரில் ஃபினிஷிங்குமே நல்லா இருக்குது. அண்ட் ரஷீத் கான் அன்டவுட்டட்லி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் T20 பவுலர்ஸ். ஜிடிக்கும் நல்லாவே போட்டு கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் இவங்களோட ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்னு பார்த்தோம்னா ககீசர் ரபாடா வருவார். அவரும் பவர் பிளே டெத் 2த்துலையுமே நல்லா போடக்கூடிய பவுலர். அதுக்கப்புறம் முகமது சிராஜ், அவரும் பவர் பிளே டெத் ஓவர்ஸ் 2த்துலையும் டீசெண்டாக போடக்கூடிய பவுலர்ஸ். பவர் பிளேயில் அவருக்கு பால் கொஞ்சம் மூவ் ஆச்சுன்னா கூட ரொம்பவே டேஞ்சரஸாக இருப்பார். இங்கே பவர் பிளேயில் நிறைய அசிஸ்டன்ஸ் அவருக்கு கிடைக்கும். அப்படிங்கிறதுனால இங்கே பவர் பிளேயில் அவர் கொஞ்சம் டேஞ்சரஸாக இருப்பார். அதுக்கப்புறம் பிரசித் கிருஷ்ணா ரொம்பவே டாலான பவுலர், ஹார்டான லென்ஸ் அடிப்பார். அவருக்கு நிறைய எக்ஸ்ட்ரா ஒன்ஸ் கிடைக்கும். ஸோ அவரையும் பால் நியூவாக இருக்கப்போ ஆடுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதுக்கப்புறம் இவங்க இம்பாக்ட் பிளேயராக எய்தர் இஷாந்த் சர்மா இல்லைனா சாய் கிஷோர் ப்ரிஃபர் பண்ணலாம். இஷாந்த் சர்மா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்ட் பவுலர். ரீசெண்ட் டைம்ஸில் அவர் T20 கேமையும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நிறைய நல்ல ஸ்லோவர் பால்ஸ் வச்சிருக்காரு. மோஹித் சர்மா இல்லாததை மோஹித் சர்மா ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கு இவங்க இஷாந்த் சர்மாவையும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸும் இங்கே ப்ரிஃபர் பண்ணாலும் பண்ணலாம். அண்ட் சாய் கிஷோர் அவருமே ஒரு நல்ல ஸ்கில்ஃபுல்லான ஸ்பின்னர் தான். ஸோ அவரையும் இவங்க இங்கே ப்ரிஃபர் பண்ணாலும் பண்ணலாம். போன சைக்கிளில் ஜிடிக்கு ஓரளவுக்கு நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தரை இவங்க இம்பாக்ட் பிளேயராக யூஸ் பண்ணலாம். தென் அடுத்ததாக பஞ்சாபோட பிளேயிங் காம்பினேஷன் பார்த்தோம்னா ஓப்பனிங்கில் பிரப் சிம்ரன் அண்ட் ஜாஷ் இங்கிலீஷ் 2 பேருமே செம்ம டேலண்டட் பிளேயர்ஸ், செம்ம அட்டாக்கிங் பேட்ஸ்மேன். ஸோ இவங்களோட ஓப்பனிங் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. தென் அதுக்கப்புறம் நம்பர் 3ன்னு பார்த்தோம்னா ஸ்ரேயஸ் ஐயர், செம்ம கன்சிஸ்டண்டான பேட்ஸ்மேன். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்பவே கன்சிஸ்டண்டாக ஆடி கொடுத்துட்ருக்காரு. எல்லா பால்ஸையும் அட்டாக் பண்ண பார்க்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். ஈவன் தோ இவங்க ஒரு ஸ்ட்ரகிளில் இருக்காங்க, எர்லியாக நிறைய விக்கெட்ஸ் போயிடுச்சு, டீம் ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி இருக்குன்னா கூட அந்த ப்ரெஷரை நல்லா அப்சர்வ் பண்ணி அங்கேருந்து அட்டாக்கை எப்படி ஆப்போசிஷன் மேலே போட முடியும், அங்கேருந்து எப்படி பவுலர்ஸ் அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். தென் அதுக்கப்புறம் இவங்களோட மிடில் ஆர்டர்னு பார்த்தோம்னா கிளென் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் அண்ட் நேஹல் வதேரா 3 பேரும் செம்ம அட்டாக்கிங் பேட்ஸ்மேன். எல்லா டைப் ஆஃப் பவுலர்ஸையும் அட்டாக் பண்ணி ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். ஸோ இது ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு மிடில் ஆர்டராக இருக்குது. அதுக்கப்புறம் நம்பர் 7ல் இவங்க விஷ்ணு வினோத் இல்லைனா சூரியன் ஷெட்கேவை ஆடலாம். விஷ்ணு வினோத் எம்ஐக்கு ஒரு சில இம்ப்ரெசிவ் நாக்ஸ் ஆடி கொடுத்துருக்காரு, செம்ம எக்ஸ்ப்ளோசிவான பேட்ஸ்மேன். அவரை இவங்க கன்சிடர் பண்ணலாம். இல்லைனா சூரியன் ஷெட்கே இப்போ ரீசெண்டாக நடந்த சையத் முஸ்தாக் அலி ட்ராஃபியில் செம்ம நாக்ஸ் ஆடினார். லோ டவுன் தி ஆர்டர் வந்து மும்பைக்கு நிறைய மேட்சஸ் ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு.
அவர் ஆல்மோஸ்ட் விளையாடின எல்லா மேட்சஸ்லையுமே 200+ ஸ்ட்ரைக் ரேட்டில் தான் ஆடி கொடுத்தாரு. எல்லா மேட்சுமே வந்த உடனே அடித்தார். ரொம்பவே எக்ஸைட்டிங் டேலண்ட் அவரை இந்த ஐபிஎல்லில் பஞ்சாப் கிங்ஸ் எப்படி யூஸ் பண்ண போகிறாங்க, அவரை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத பார்க்க பர்சனலி நான் ரொம்பவே ஆர்வமாக காத்துட்ருக்கேன். தென் அதுக்கப்புறம் சஷங்க் சிங் போன வருஷம் அவருக்கு ஒரு ரிடெம்ஷன்னே சொல்லலாம். பஞ்சாப்க்கு போன வருஷம் நிறைய நல்ல நாக்ஸ் ஆடி கொடுத்தாரு, 1 or 2 கேம்ஸ் நல்லா ஃபினிஷும் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அவரோட ரோலை இங்கே அப்படியே கண்டினியூ பண்ணுவார். இந்த சீசனும் நல்லா ஆடி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் நம்பர் 9ல இவங்க ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர், எஸ்பெஷலி ஒரு ஓவர்சீஸ் ஆல்ரவுண்டர் ஆடலாம். இதர் மார்க்கோ யான்சன் இல்லைனா அஸ்மத்துல்லா ஓமர்ஸா, இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் ஆடலாம். 2 பேருமே பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே நல்லா பண்ணக்கூடிய ஆல்ரவுண்டர்ஸ். 2 பேருமே நியூ பாலில் நிறைய ஸ்விங் பண்ணக்கூடிய பவுலர்ஸ். அண்ட் அதே மாதிரி பேட்டிங்லேயும் நிறைய பெரிய ஷாட்ஸ் ஆடுவாங்க. ஓமர்ஸா இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் ரொம்பவே நல்லா ஆடி கொடுத்தாரு, பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே நல்லா பண்ணார். மார்க்கோ யான்சன் அவரும் நியூ பால் டெத் ஓவர்ஸ் ரெண்டுத்துலையும் நல்லா போடுவார். ரொம்ப டாலான பிளேயர், நிறைய லாங் அண்ட் ஹை சிக்ஸஸ் அடிப்பார். எதிர்பார்க்காத டைமில் க்ரூஷியல் 30-40 ரன்ஸ் நாக் ஆடி கொடுத்து டீமுக்கு லோ டவுன் தி ஆர்டர் க்ரூஷியலாக கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர். அவர் நம்பர் 9ல் வர்றது இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பாசிட்டிவான ஒரு விஷயம். தென் அதுக்கப்புறம் இன்னொரு ஃபாஸ்ட் பவுலராக இவங்க எய்தர் விஜய்குமார் வைஷாக் இல்லைனா எஸ்தோக்கர் ஆடலாம். 2 பேருமே சிமிலர் கைண்ட் ஆஃப் பவுலர்ஸ். டெத் ஓவர்ஸில் நல்லா போடக்கூடிய பவுலர்ஸ், நிறைய சேஞ்ச் ஆஃப் ஃபேஸ் போடக்கூடிய பவுலர்ஸ். ஸோ 2 பேருமே மொரலாக சிமிலர் கைண்ட் ஆஃப் பவுலர்ஸ் தான். இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் இவங்க ப்ரிஃபர் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஹர்ஷ்தீப் சிங் T20 பொறுத்த வரைக்கும் நிறைய வித்தைகள் கையில் வச்சிருக்காரு. நியூ பாலில் ரொம்பவே டேஞ்சரஸ். அதே டெத்லையும் நிறைய ஸ்லோவர் பால்ஸ் வச்சிருக்காரு, டிசப்டிவ் ஸ்லோவர் பால்ஸ் வச்சிருக்காரு. பேட்ஸ்மேனாக நல்லா ரீட் பண்ணி போடக்கூடிய ஒரு பவுலர். ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய கற்றுக்கிட்டு ரொம்பவே இம்ப்ரூவ்டான ஒரு பவுலராக, ரொம்பவே அட்டாக்கிங் பவுலராக வளர்ந்து வந்திருக்காரு. அதுக்கப்புறம் இம்பேக்ட் பிளேயராக இவங்க யுஸ்வேந்திர சகல் ஆடலாம். யுஸ்வேந்திர சகல் ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின்னர். ரொம்ப டஃப்பான பேட்டிங் கண்டிஷன்ஸில் கூட நிறைய விக்கெட்ஸ் எடுத்து கிளவராக போட்டு அவங்க டீமை வின் பண்ண வைக்கக்கூடிய ஒரு பவுலர். ஸோ அவரை இவங்க இம்பாக்ட் பிளேயர் ஆடலாம். ஸோ பஞ்சாபோட காம்பினேஷன் மோரலஸ் இப்படி தான் இருக்கணும். நானாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஒரு நல்ல ஆல்ரவுண்ட் ஸ்குவாடை எடுத்து வச்சிருக்காங்க, நிறைய ஆல்ரவுண்டர் ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ பேட்டிங் அண்ட் பவுலிங் வைஸ் உங்களுக்கு நிறைய ஃப்ளெக்சிபிலிட்டிஸ் கிடைக்கும். ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு டீமாக தான் தெரியுறாங்க. அண்ட் அடுத்ததாக இங்கே யாருக்கு எட்ஜ் அண்ட் அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பேட்டிங் வைஸ் பார்க்குறப்போ ஜிடி கிட்டே ரொம்பவே கன்சிஸ்டன்ட்டான பெஸ்ட்டு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க. ஒரு சாலிடான மிடில் ஆர்டர் இருக்குது. அண்ட் 2 நல்ல ஃபினிஷர்ஸையும் வச்சுருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் பஞ்சாப்னு பார்க்குறப்போ அவங்களோட பேட்டிங் யூனிட் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. நிறைய நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க. அண்ட் அவங்களோட பேட்டிங் லைனப்போ ரொம்ப டீப்பாக இருக்குது. நம்பர் 9 வரைக்கும் பேட்டிங் பவர்ஸ் வச்சுருக்காங்க. அதுவும் நம்பர் 9லேயும் மார்க்கோ யான்சன் மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் தான் ஆடுவார். அப்படிங்கிறப்போ பஞ்சாபோட பேட்டிங் லைனப் எனக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக, ரொம்பவே டேஞ்சரஸாக தெரியுது. ஸோ அதனால் இங்கே பேட்டிங் வைஸ்னு பார்க்குறப்போ டெஃபினட்டாக பஞ்சாப்க்கு ஒரு ஏஜ் இங்கே இருக்குது. அண்ட் ஸ்பின்னர்ஸில் ஜிடி கிட்ட ரஷீத் கான், வாஷிங்டன் சுந்தரா ப்ரோவர்ஸில் ஆல்ரவுண்டர் ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. பஞ்சாப் கிட்டேயும் யுஸ்வேந்திர சகல், மேக்ஸ்வெல்லாம் வச்சுருக்காங்க. ரஷீத் கான் அண்ட் சஹல் இவங்க 2 பேருமே வேர்ல்ட் கிளாஸ் பவுலர்ஸ், ரொம்பவே ப்ரில்லியண்ட்டாக போடக்கூடிய பவுலர்ஸ். டிஃபிகல்ட் கண்டிஷன்ஸில் நல்லா போடக்கூடிய பவுலர்ஸ். இங்கே அவங்க ஆல்ரெடி விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. பட் இந்த வெனியூவை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ் இங்கே பெரிய இம்பாக்டை க்ரியேட் பண்ணுறது இல்லை. அப்படிங்கிறனால என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டீம்ஸும் ஸ்பின்னர்ஸ் வைஸ் இங்கே கொஞ்சம் லெவலாக தான் இருக்காங்க. அடுத்ததாக ஃபாஸ்ட் பவுலிங்னு பார்க்குறப்போ ஜிடி கிட்ட ஒரு நல்ல அட்டாக் இருக்குது, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர்ஸ் இருக்காங்க. பஞ்சாப் கிட்டேயும் ஒரு நல்ல அட்டாக் இருக்குது, வெரைட்டி ஆஃப் பவுலர்ஸ் வச்சிருக்காங்க. பவர் பிளேயில் பால் கொஞ்சம் மூவ் ஆச்சு அப்படின்னா சிராஜ் இங்கே டேஞ்சரஸாக இருப்பார். அதே மாதிரி இங்கே ஹர்ஷ்தீப் சிங், மார்க்கோ யான்சன் இவங்க 2 பேருமே பவர் பிளேயில் டேஞ்சரஸாக இருப்பாங்க, எர்லி டேமேஜஸை க்ரியேட் பண்ணுவாங்க. அண்ட் டெத் ஓவர்ஸ்னு பார்க்குறப்போ குஜராத்தோட பவுலர்ஸ் டெத் ஓவர்ஸில் அந்தளவுக்கு பெட்டராக பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. அண்ட் அகெயின் இங்கே பஞ்சாபோட பவுலர்ஸில் ஹர்ஷ்தீப் அண்ட் மார்க்கோ யான்சன் இவங்க 2 பேருமே டெத் ஓவர்ஸ்லையும் கிளவராக யோசிச்சு போடுவாங்க. அப்படிங்கிறனால பஞ்சாபோட பவுலிங் அட்டாக் எனக்கு கொஞ்சம் பெட்டராக தெரியுது. அண்ட் ஒரு ஸ்லைட் எட்ஜும் அவங்களுக்கு இங்கே இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்குறப்போ இங்கே இந்த கண்டிஷன்ஸில் பஞ்சாப்க்கு ஒரு ஸ்லைட் அட்வான்டேஜ் அண்ட் எட்ஜ் இருக்குது. ரொம்பவே பெட்டரான ஒரு மிடில் ஆர்டர் அண்ட் 2 இன்ஃபார்ம் லெஃப்ட் ஆம் பேசர்ஸை வச்சுருக்காங்க. அதனால தான் அவங்களுக்கு எட்ஜ் அண்ட் அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்கிறேன். அண்ட் அதுவே இங்கே ஜிடி இந்த மேட்ச்சை வின் பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட் பவுலிங் போடுறாங்க அப்படின்னா பஞ்சாபை ஒரு 170 ரன்ஸ்குள்ளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ண பார்க்கணும். அதுவே ஃபஸ்ட் பேட்டிங் ஆடுறாங்க அப்படின்னா டெஃபினட்டாக 200+ ரன்ஸ் அவங்க இந்த கிரவுண்டில் அடிச்சே ஆகணும். பஞ்சாபோட பேட்டிங் ஆர்டர் ரொம்பவே டீப்பாக இருக்குது, ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்படிங்கிறதுனால அவங்க கண்டிப்பாக 200+ ரன்ஸ் அடித்தா மட்டும்தான் இங்கே அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியும். அண்ட் பஞ்சாப் இங்கே இந்த மேட்சை வின் பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா, சப்போஸ் ஃபஸ்ட் பேட்டிங் ஆடுறாங்க அப்படின்னா ஒரு 190 to 200 ரன்ஸ் அடிச்சிட்டாங்க அப்படின்னா அது இங்கே ஒரு டிஃபெண்டபிள் டார்கெட்டாக இருக்கும். அண்ட் அதுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அவங்க கில், பட்லர் அண்ட் சாய் சுதர்ஷன் இவங்களோட விக்கெட்ஸை எவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எடுக்கணும். சப்போஸ் இவங்களோட விக்கெட்ஸ் எடுக்காமல் விட்டுட்டாங்க அப்படின்னா இது ரொம்பவே க்ளோஸ் கேமாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுவே இவங்க ஃபஸ்ட்டு பவுலிங் போடுறாங்க அப்படின்னா ஜிடியை ஒரு 180 ரன்ஸ்குள்ளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை இவங்களால கம்ஃபர்டபுளாக இங்கே சேஸ் பண்ண முடியும். ஸோ இது ஒரு ஈவன்லி ஃபாட் கேமாக தான் இருக்க போகுது. ஈவன் தோ நான் இங்கே என்ன தான் பஞ்சாப்க்கு எட்ஜ் அண்ட் அட்வான்டேஜ் கொடுத்துருக்கேன் அப்படின்னாலும் ஜிடியோட டாப் ஆர்டர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது, ரொம்பவே டேஞ்சரஸாக இருக்குது.
ஸோ ஜிடியோட டாப் ஆர்டர் வர்சஸ் பஞ்சாபோட பவுலர்ஸ் ஒரு நல்ல பேட்டிலாக இருக்க போகுது. ஓவராலாகவே இது ஒரு கிராக்கிங் கான்டெஸ்ட்டாக இருக்க போகுது. ஸோ இதுதான் இந்த மேட்ச்க்கான ப்ரிவியூ நண்பர்களே. இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள், இந்த மேட்ச்க்கான உங்களோட பிளேயிங் 11 காம்பினேஷன்ஸ், ப்ரிடிக்ஷன்ஸ் இது எல்லாத்தையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நான் உங்கள் கேகே, இது உங்கள் கிரிக்கெட் குமார்.